தமிழ்நாட்டுல தேர்தல் திருவிழா அப்படிங்கிறது செம சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பிரச்சாரம் அப்படின்றது ஊர் முழுக்க பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்குங்க. தெரு தெருவா வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிற வேலையை எல்லா கட்சியும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சென்ற இடமெல்லாம் செருப்படி அப்படிங்கிற மாதிரி போற இடத்துல எல்லாம் இவங்களை வம்பிழுத்துட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா சொன்னதெல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது. இதுல ஹைலைட்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில இன்னைக்கு ரோட் ஷோல கலந்துக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை நேரடியா சந்திக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தமிழ்நாடுடைய தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் சரியா ஒரு 8 நாள் அப்படின்னு இருக்கும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு ஆனது நடக்கும். 21ஆம் தேதி இரவோட பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ஓயும். எல்லா கட்சியும் தேர்தல் களத்துல மும்முரமா இருக்காங்க. மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி எல்லோருமே கேட்கிறாங்க. முந்தைய காலங்கள்ல அதிமுக என்ன பண்ணாங்க, பாஜகவினர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில நம்பிக்கை பெறறதுக்கான வேலையை பாக்குறாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் திமுக காரன் தலையை காட்டுவான் அப்படின்னு பல இடங்கள்ல மக்கள் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா நானே டிராவல்ல போகும்பொழுது சில இடங்கள்ல மக்கள் இடத்துல போய் பேசும்பொழுது 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எம்எல்ஏவை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோங்க. சோ இதோட ஹைலைட்டா பாத்தீங்கன்னா பாஜக 27 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து அதிமுக கூட்டணி அமோகமா வெற்றி பெறும் அப்படிங்கிறத களத்துல பார்க்க முடியுது அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸும் நம்ம கேட்கிறோம். நிறைய அரசியல் விமர்சகர்களும் அதை தான் சொல்றாங்க. இந்த வரிசையில பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்றாங்க. இங்க 6 தொகுதியில 4 தொகுதியில பாஜக நிக்கிறாங்க. பாஜக சார்பா யார் யாரு நிக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பா நாகர்கோயில்ல எம்.ஆர். காந்தி அவர்கள், குளச்சல் பகுதியில டி. சிவகுமார், அப்புறம் பத்மநாபபுரத்துல பி. ரமேஷ் அவர்கள், விலவங்கோடுல விஜயதாரணி அவர்கள். கன்னியாகுமரி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தேசியவாதிகளுடைய பெல்ட்டா தான் பார்க்கப்படுதுங்க. குறிப்பா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஏற்கனவே எம்.ஆர். காந்தி அவர்கள் வெற்றி பெற்றவர் தான். அதே மாதிரி விஜயதாரணி அவர்களும் காங்கிரஸ்ல வெற்றி பெற்று மறுபடியும் அதே தொகுதியில பாஜக சார்பா இப்ப போட்டி போடுறாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை கன்னியாகுமரியில பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா இந்த கூட்டணி பலமாகி மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதோட இவங்களோட தேர்தல் அறிவிப்புகள் அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோ மக்கள் மனதை வென்று இருக்கு அப்படிங்கறத களத்துல நம்ம நேரடியாவே பார்க்க முடியுது. அதுல குறிப்பா மோடி அவர்கள் மக்களுக்கு செஞ்சுட்டு தான் கேட்கிறாரு. அவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்த கன்னியாகுமரி பெல்ட் அப்படிங்கிறது ஃபிஷர்மேன் பெல்ட் அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. குறிப்பா மீனவர்கள் பிரச்சனைக்கு அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. சோ மோடி அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த NH-44 ஹைவேஸ் இருக்கு இல்லையா, இது சவுத்ல எக்ஸ்பேண்ட் பண்ணது அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வர்த்தகம் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்து நம்பர் 2 பாத்தீங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதை மின்சாரமயமாக்கலா இருக்கட்டும். குறிப்பா இதனுடைய பலன் அப்படிங்கிறது நாகர்கோவில் மக்கள் பயனடைறாங்க. இன்னொரு பக்கம் மீனவர்கள் அதிக வசிக்கக்கூடிய இந்த பகுதியில PM மத்திய சம்யாத யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா ஃபிஷர்மேனுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து இந்த PM ஸ்கீம்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த ஹவுசிங் லோன், PM வீடு கட்டும் திட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. முன்னாடி காலங்கள்ல எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கை பிடியில மீனவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை முந்தைய காங்கிரஸ் பீரியட்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது படிப்படியா குறைஞ்சிருக்கு. நமக்கான லீவேஜ் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. என்னதான் இங்க CM ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாலுமே அதுக்கு துரிதமான நடவடிக்கை அப்படிங்கிறது பிரதமர் மோடியால மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா இந்த கோஸ்டல் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அங்க துறைமுகம் அமைக்கிறதாக இருக்கட்டும், ரோட்ஸ் கொண்டு வரதாக இருக்கட்டும், ரயில்வே கொண்டு வரதாக இருக்கட்டும், விமான நிலையங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா டெவலப் பண்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மோடி அரசாங்கம். இது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையாக இருக்கட்டும், இல்ல திருவள்ளுவரோட சிலையா இருக்கட்டும், இங்க டூரிசத்தை டெவலப் பண்ணக்கூடிய வேலை பண்றாங்க. அதன் மூலமா மக்களுக்கு வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுடைய சம்பாதிக்கிற திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு இடத்துல வர்த்தகம் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு அது பலனை கொடுக்கும். அதனால இந்த டூரிசத்தை டெவலப் பண்ற வேலையுமே மோடி அரசாங்கம் ரொம்ப முனைப்பெடுத்து பண்றாங்க. அதோட சேர்த்து இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம், மக்களுடைய ஆரோக்கியம், இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம் செலுத்தி அவங்களுக்கு தேவையானது ஜெனரிக் மெடிசன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மலிவான விலைகள்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அதுக்கடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா PM கிசான் ஸ்கீம், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவங்களுக்கு போடுறது
அப்படிங்கிறது இங்க பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. நான் பல விவசாயிகளை மீட் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் 6,000 ரூபாய் மோடி அவர்கள் எங்களுக்கு டைரக்டாவே போடுறாரு. இதோட சேர்த்து எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது விவசாய கடன் எல்லாம் கண்டிப்பா தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஎம்கே கொடுத்த மாதிரி நகையெல்லாம் வைங்க நாங்க வந்து தள்ளுபடி பண்ணுவோன்ற கதையெல்லாம் இல்லைங்க. டைரக்டாவே மக்கள் மேல அக்கறையோட வந்து மத்திய அரசோட இணைந்து செயல்படும் பொழுது எல்லா திட்டங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு அதன் பின்பாக போய் வந்து ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்பவுமே அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி மேல இருக்கு. மத்திய அரசோட இணக்கமா செயல்பட்டா அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய திட்டங்கள் வரும். குறிப்பா இந்த PM வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா, இதுல வேணுமனே பல இடங்கள்ல தடைப்பட்டிருக்கு. இதையே மோடி அவர்களே வந்து NDTV 18 அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காருங்க. திமுக அரசு திட்டமிட்டு இந்த வீடுகள் எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படின்ற ஒரு வேலையை பண்ணுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரோட் ஷோ மூலமா மக்கள் மனசை வென்று இங்க பல தொகுதிகளை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த ரோட் ஷோட நம்ம நரேந்திர மோடி அவர்களோட சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்துக்கிறாங்க. அதோட வந்து பாஜகவின் முகமாக இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாங்க. மற்றும் பொன்னார் அவர்கள், MR காந்தி போன்றவர்களும் இந்த ரோட் ஷோல மோடி அவர்களோட கலந்துக்கிறாங்க. மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பு அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு எப்போதுமே உண்டு. ஸோ இந்த விசிட் அப்படிங்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.